ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: நெய், தேவையான அளவு சர்க்கரை, தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, உப்பு, தேவையான அளவு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா எடுத்தோடனே நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, அந்த மாவை பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைகிறப்ப தான் அது கட்டியாகாமல் ரொம்ப தண்ணியாக ஆகாமல் மிடில் ஸ்டேஜில் இருக்கும். ஏன்னா கட்டியாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புட்டுக்கு அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் டைம் எடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஈவனாக நம்ம மாவு பிணைஞ்சிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், உள்ளங்கையில் வச்சு பிடிச்சி பார்க்குறப்ப அந்த அரிசி மாவு கொட்டணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் 2-3 டைம் உங்களுக்கு கையை பிடிச்சி காட்டுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது, ஈவனாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு அது மேலே நம்ம ஒரு துணி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இட்லி பானை இப்படி தான் இருக்கும். சில பேர் வீட்டில் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்கும். உங்களுக்கு என்ன உங்கள் வீட்டில் இட்லி பானை இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த துணியில் நல்லா பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். நல்லா எங்கே பார்த்தாலும் அந்த துணியை ஈவனாக க்ளோஸ் பண்ணி நான் மூடி போட்டுக்கிறேன். இப்போ அது வேகுதான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அந்த துணியோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றணும். மாற்றிட்டு அதை எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஈவனாக உடச்சி விட்ருவோம். ஏன்னா கையால் நம்ம செய்ய முடியாது, சூடாக இருக்கும். அதனால் நம்ம கரண்டியை தான் நம்ம எடுத்துக்கணும். கரண்டி எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் கட்டி இல்லாமல். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறப்ப அதோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஒயிட் சுகர் சேர்க்குறப்ப அந்த புட்டு ஒயிட் கலரில் இருக்கும். நான் இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்க்காமல் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து ஏலக்காய் தூள் அது கொஞ்சம் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு மாதிரி அரிசி புட்டு செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேனோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். சில பேருக்கு நெய் சேர்க்குறது பிடிக்காது, அவங்களுக்கு அந்த வாசனை கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அந்த நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட நம்ம துருவி வச்சுருக்கோம்ல நைஸாக, அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எங்கே பார்த்தாலும் நம்ம மிக்ஸ்வெல் போடணும். மிக்ஸ்வெல் கொடுத்தோன்னா அந்த வாசத்துக்கும் அந்த நெய் வாசத்துக்கும் நம்ம போட்டிருக்க அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்துக்குமே அந்த புட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதனால் இந்த புட்டு ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோவில் எதுவும் ஃபால்ட் இருந்தாலும் அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் அந்த தவறை நான் சரி பண்ணிக்க எனக்கு யூஸாக இருக்கும். இதை நம்ம சுவையான புட்டு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.